எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எப்படி சொல்றது, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக வரும்னு பார்த்தோம். ஆனால் நினச்ச அளவுக்கு வரல. அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ட்விஸ்ட் வந்துட்டே இருந்தது. ஷாப்பிங் வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நாகார்ஜுனா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம், அவ்வளோ. கேமியா ரோல் செட் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் இன்னும் பெட்டராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங்காக இருந்தது. பாட்டெலாம் சூப்பராக இருந்தது. பிளேஸ்மெண்ட் அணியோட பீஜம்லாம் வழக்கம் போல பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்லேயே நல்ல பாட்டு, மிச்சதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் தான். சொல்ற மாதிரி இது ஸ்ருதிஹாசன் நல்லா நடிச்சிருக்காங்க, ரஜினி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு படத்துல. புதுசாலாம் யாரும் வரல, ஆமீர் கான் மட்டும் தான் கடைசியாக வந்தாங்க. வயலன்ஸ் அதிகமா இருக்கு, பார்க்க சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப மாசா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவர் இன்ட்ரோல இருந்து எண்டிங் இப்ப வரைக்கும் கூட நம்ம சீட்ல இருந்து எந்திரிச்சு நின்று கை தட்டி ஃபுல்லா ஜாலியா தான் இருந்தோம். இப்ப வரைக்குமே அவர் அந்த எண்டிங் சீன் வரைக்குமே ரொம்ப மாசம் எல்லாம் பண்ணிருந்தாரு. சூப்பரா ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டான இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்தாங்க, செகண்ட் ஹாஃப் தூக்கிட்டாரு. It was really nice. ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது அவங்க கேரக்டர் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா வெயிட்டா இருந்தது, சூட்டபிளா இருந்தது. காஸ்டிங் வந்துட்டு really suited everybody's role. அவர்தான் அந்த ஸ்டார் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த மியூசிக்கை போட்டு கலக்கிட்டார். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வர எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் செக்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், கண்டிப்பா செட் ஆயிருக்கு. தெரியல, சான்சஸ் இருக்கு, பட் தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா செட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தலைவரை போய் நல்லா ரசிச்சுட்டு வரலாம். எனக்கு தலைவர் வேற எல்லா சீனும் பிடிக்குங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், பிகாஸ் ஐ அம் a big தலைவர் ஃபேன். நல்லா இருந்தது, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா, அது லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப் சூப்பர், பயங்கரமா தான் இருக்கும் தலைவர். சூப்பரா இருந்தது, நல்லா இருக்கு. பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, ஒரு 2-3 சீன் இருக்கு. இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக 2-3 சீன் வந்து லைக் அந்த விஎஃப்எக்ஸ் டிஏஜிங் பண்ணியிருக்காங்கல்ல, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தலைவருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, லைக் நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தது. ஃபுல் ஆக்ஷன் இன்டென்ஸ் படம், அதனால நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் ஆச்சு, பட் ஐ திங்க் அதுக்கான மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல நல்லா பயங்கரமா போட்டுருக்காரு. செட் ஆயிடுச்சு தான், பட் ஐ திங்க் ஜெயிலரோட மேஜிக் அது வேற நினைக்கிறேன். அந்த மேஜிக் வந்து கொஞ்சம் இதுதான். ஐ திங்க் ஜெயிலர் 2 நம்ம அதை பார்க்கலாம். வேற மாதிரி இருந்தது படம், செம்மையா இருக்கு. தலைவர்னாலே எனக்கு பிடிக்கணும், அவர் வந்தாலே பிடிக்கணும், அது போதும் நமக்கு. வேற எதுவும் எல்லாமே சூப்பர்ண்ணா, படம் போர்டே அடிக்காதுண்ணா, வேற லெவல். பார்த்து எல்லாமே சூப்பர்ண்ணா, ஒரு குறையும் கிடையாது. எல்லா மியூசிக்ல இருந்து, பாட்டுல இருந்து, காமெடில இருந்து எல்லாமே வேற லெவல்ண்ணா படம். எல்லாமே சூப்பர்ண்ணா, எல்லாம் டோட்டலா சூப்பர்ண்ணா. very nice movie. It was as usual power packed with action as well as very nice emotion that was carried out. It was very nice to see all the stars coming in together, and Rajni sir வந்து first time liquor பத்தி வந்து ஒரு நெகட்டிவா அது வந்து நல்லது இல்ல அப்படினு பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த சீன் goosebumps I mean I'm a big fan, big Rajni fan, big Upendra fan, big Nagarjuna fan. I couldn't ask for more. Thank you so much, Lokesh. Thank you so much, Anirudh. Amir Khan was amazing. The screenplay was amazing. And actually, most preferred was art direction was amazing for me. So thank you so much. I really like the film. I'll definitely see it a couple of times. I mean, you can't complain, sir. I mean, I'm a big fan of Anirudh as well. But I mean, perfect music. You can tell that how big a fan he is of Rajnikant. It shows
அந்த மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் சார், பட் ஐ ரியலி லைக் இட். எனக்கு பர்சனலி அப்படி தோணல, பட் ஐ ரியலி லைக் இட். சாரி, சூப்பராக இருந்தது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பை ஏ ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு, பட் நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபுல் மூவியே ஒர்த் சார். யூ கோ see it. It will be very nice. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி கூட நடிக்கிறாரு. அவங்க எப்படி இந்த போர்ஷன்ஸ்லாம்? I mean, they showed it very well, sir. Friendship trailer there தெரிஞ்சிருக்கும், but yes, it's really well done. I mean, I really no complaints for the film. நான் பாப்பேன் சார். Not everyone may see, but படம் சூப்பருங்க, செம்ம பிளாக் பஸ்டர் கண்டிப்பா. வெரி நைஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன் நாகார்ஜுனா வேற லெவல். அவர் லிட்டரலி பாபி எஃபெக்ட்ல பண்ணிருக்காரு. ஐ லவ்ட் ஹிஸ் அவருடைய அட்டையர் எல்லாமே ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு நாகார்ஜுனா. ஆக்சுவலி அப்படி வரல, பெருசா தெரியல, மேபி இருக்கலாம், பட் அந்த மாதிரி இல்ல. படம் கம்ப்ளீட்டா வேற. ஆக்சுவலி ஃபைட் சீன் வேற லெவல்ல இருக்கு. ரஜினி சார் அஃப்கோர்ஸ் எஸ், அவருக்கு ஏத்த மாதிரி தான் நிறைய கொடுத்திருக்காங்க. தட்ஸ் வாட் ஜெயிலர்ல இருந்த அதே அந்த ஒரு வைப் இருக்கு. ஆமீர் கான் லாஸ்டா தான் வந்தாரு, செமையா இருந்தது. லைக் எப்படி ரோலெக்ஸ் அங்க வந்தாரோ அந்த மாதிரி தான் வந்தாரு. ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது கரெக்டான இடத்துல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துருது. ஆக்சுவலி ரெண்டுமே ஓகேங்க, நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. வேற லெவல். ஆஸ் யூஷுவல் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டிருக்காங்க. வெரி குட், நைஸ். இல்லங்க, பார்த்தாதாங்க தெரியும். வேற லெவல். அவரும் செம்ம, ரொம்ப ரொம்ப அப்படியே பழைய காலத்துல பார்த்த எஃபெக்ட்லயே இருந்தது. வரலாம் தாராளமா. வயலன்ஸ்னால கொடுத்துருக்காங்க மேபி. வேற எதுவுமே இல்ல. இல்லங்க, இல்ல, எங்கேயுமே இல்ல. தேங்க்யூ. படம் வந்து சூப்பர், வெரி குட், வெரி நைஸ் மூவி அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி வார்த்தையால சொல்றது எனக்கு தெரியல. நிறைய இருக்கு, 1-2ன்னு குறிப்பா சொல்ல முடியல, நிறைய இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தாதான் அவங்க மக்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் கொம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான் சொல்லலாம். அவரும் ஒரு வெர்சடைல் ஆக்டர்னால ஸ்கின் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ் டு see him there also. Amir Khan, he has his own style னால அவரும் ஒரு குட் ஆக்டர்னால வெரி குட். அனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இந்த படத்துல? யாரோட? அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ். அவர் மியூசிக் டைரக்டர், he is very good. He is very good. BGM சரி, சாங்ஸும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி? I think I rush for the throughout the movie is very good. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். கொஞ்சம் சண்டை சீன் இருந்தாலும் at least can watch with the family. மாசாச்சு. எல்லா சீனும் பிடிச்சிருச்சு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படி எடுத்திருந்தாங்க. அந்த 2வது கட்டத்துல செகண்ட் ஹாஃப் பார்ட்ல வந்து நீங்களாம் படத்தை பார்க்கலாம் சொல்லக்கூடாது, போய் பாருங்க படத்தை. எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. சரியா, போய் பாருங்க, மாசா இருக்கும். நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு. மாசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபைட் கொடுத்திருந்தாரு. அப்படி இருந்துச்சு நடிப்பு. நல்லா படத்தை அவரு கொண்டு போனாரு. 2000 வெள்ளிக்கு டிக்கெட் வாங்குறீங்களே, இவங்க ஒரு 100 ரூபாய் சாப்பிட கேக்குறாங்க. கேமரா எங்க பேன் பண்ணுங்கப்பா. ரெண்டுமே மாசா போனுச்சு. நினைச்சா அப்படியே இறங்கிடும் நினைச்சா, ஆனா இறங்கவே இல்லை. எப்படியே ஏத்திட்டாங்க ரெண்டையும். சோ மாஸ் தான், எல்லா இடத்துலயும் மாசா தான் இருந்துச்சு. எங்கேயுமே விட்டு கொடுக்கல. ஒவ்வொரு நொடியும் தலைவரை பாக்குறப்ப கூஸ் பாம்ஸ் தானே. மாசாச்சு. நம்ம எதிர்பார்த்தோம் நெகட்டிவ்லயே காமிச்சு இருந்தாங்க, பாசிட்டிவா காமிப்பாங்களான்னு. நெகட்டிவ்லயே காட்டாம கடைசியில பாசிட்டிவா காமிச்சிட்டாங்க. சோ பிரமாதமா இருந்துச்சு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். அதை வந்து அவர் பிரமாதமா செஞ்சிருந்தாரு. ஏன்னா அது ஒரு இமோஷனல் போர்ஷன் அவரோட. ஸோ அது பிரமாதமா பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட அந்த கேரக்டர் பிளே கதைக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் திருப்பி இணையறது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தாரு, மாசா வந்தாரு, ஸ்டைலா இருந்தாரு. அதை கெட்டப் வச்சு என்ன பண்ண போறான்னு யோசிச்சிருந்தோம். அந்த ஹஸ்கியோட வந்தது, நாய்களோட வந்ததெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்டைலா ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அது படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆச்சு, பிரமாதமா இருந்துச்சு. அங்க 1000 தடவை ஸ்கிரீன்ல பாத்துருவோம், இங்க ஒரு தடவை பெரிய ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம். சோ பிரமாதமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தா. வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட படமா இல்ல ரஜினி சாரோட படமா? எந்த ஸ்டைல்ல இருக்கு?
both very complimentary. Like Rajni sir had his mass, but he was part of the story, and Lokesh sir's frames and everything was just so good, really good. இல்ல அமீர் கான் நாகார்ஜுனன் சார் அப்புறம் சௌபின்ல நடிச்சிருக்காங்க Yeah. உங்களுக்கு யார் Oh, difficult to say. Saubin was very power-packed performance. Naga was so like perfect villain, like stylish villain. Amar Khan was very like you want to see the next movie. Hopefully, Amar Khan will be there as in the next one. So it's very படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க 10 க்கு definitely 10 out of 10. It was very good. I preferred first half. It was very exciting. Second half, but I was waiting to see. It was very good still. That means like fight scenes were okay. He still looks like he's 30 years old. Super. மோனிகா சாங் நம்ம ரேவதி கேட்டுருவோம் சீன்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? Nice. Like inside the vibes was very good. No, so everybody was dancing and enjoying. So it was very nice. யாரோட பிஜிஎம் நல்லா இருந்தது மேடம்? ரஜினி சார் பிஜிஎம்மா நாகார்ஜுனா பிஜிஎம்? Rajni sir. Yeah. Okay. Thank you.